ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் பீன் அ வைல் நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மாதிரி போட்டிருப்போம். அதுக்கு 2 days அப்படின்ற மாதிரி இது வரும்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. ஸோ இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்ம ஃப்ரெண்டு மெரிட்டை பார்க்க போகிறேன். அவனை பார்த்து கொஞ்ச நாள் ஆகுது, பல நாள்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவன் அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தான். நம்மளும் ஒரு சில பல வேலைகள் பேக்ரவுண்ட் நம்மளுக்கு இருக்குன்றனால வெளியே பெருசாக எங்கேயும் தலையை காட்ட முடியல. ஸோ அதுதான் கைஸ், இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டப் போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி பிளானு. தெரியல எப்படின்ட்டு, மேபி நெக்ஸ்ட் டே கூட இருக்கலாம் அவங்க வீட்டில், எப்படின்னு தெரியல, பார்ப்போம். இப்போதைக்கு வந்து மீட்டப் பண்ணிட்டு சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு நைட்டு டின்னர் வெயிட்டாக சாப்பிட்டு அப்படியே எப்பயும் போல தான் அந்த பழைய கதை, சோக கதை, சந்தோஷமான கதை அதெல்லாம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி தான் பிளானு. நான் இப்போ எந்த வண்டியில் போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா ஆஸ் வெல் அஸ் பல்சர் கிடையாது. ஏன்னா அதில் ஓடுற குட்டியாச்சு R15 எடுத்து தான் பல நாட்கள் ஆச்சு. ஸோ அதில் எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன், அதை எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். என்ன ஒரு பிரச்சனைனா அதில் ஃபியூல் இருக்கான்றது மட்டும் தான் தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் யோசிச்சு பார்த்தா ஃபியூல் போடவே இல்லை, அப்படியே ஓடிட்டே வந்து நிறுத்திட்டேன் நான். இப்போ ஃபியூல் பங்க் வரைக்கும், அது பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிடுச்சுன்னா சந்தோஷம். போயிடுச்சுன்னா ஃபியூலாக பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். இல்லைன்ற பட்சத்தில் தான் கொஞ்சம் கஷ்டம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. வாங்க நம்ம எப்படி போகுதுன்றது POV ஷாட்டில் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த வீடியோ ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா கண்டென்ட் எப்படின்றது போக போக தான் கிராஜுவலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும், அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு பேசிக் சென்ஸில் வந்து நல்லா இருக்கான்னு மட்டும் பாருங்கள். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நான் சில பல அடிஷ்னல் விஷயங்களும் செஞ்சு வச்சுருக்கேன் R15. அது உங்களுக்கு நான் வெளியே போயிட்டு காட்டுறேன் வண்டி எடுக்கும்போது. வெளியும் ஓரளவுக்கு இப்போ டார்க்காக இருக்கும். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 6:45 மேலே ஆகுது, 6:50 கிட்ட ஆகுது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு டார்க்காக தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் அந்த போட்ட புது ஆக்சசரிஸோட பக்காவான விஷயங்கள் தெரியும். ப்ளஸ் இப்போ அப்பப்போ மழை பெய்யுதுன்றதால அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் சொல்லிக்கலாம், அது பண்ணியிருக்கேன். ஹோப்ஸோ எல்லாம் நல்லபடியாக போகும், நல்லபடியாக நடந்துட்டு வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுது, வாங்க போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம R15 தான் போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஸ்டார்ட் ஒன்று போட்டு விட்டேன், அப்படியே கிளம்ப வேண்டியதான். பெட்ரோல் சுத்தமாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்கள் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். அண்ட் நான் சொன்ன மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன் உங்களுக்கு. நான் ரொம்பலாம் தொடங்கி போகிறதில்ல, ஏன்னா எப்படி இப்போ ரோடு ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்க போகுது. நைட் டைம்லாம் ஒன்றும் பெருசாக அழுக்கு தெரிய போகிறதில்ல. அண்ட் நம்ம 150 பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் மாற்றியாச்சு, பக்காவாக இருக்கிறப்ப வண்டி. இப்போது டூமும் மாற்றியாச்சு. ரெண்டாவது மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே நம்மளுக்கு தெரியும், அண்டர்குலோ லைட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு பண்ணியிருக்கிற மாடிஃபிகேஷன். நம்ம R15 பேசிக் தான், ரொம்ப பெருசுலாம் சொல்ல முடியாது. அண்ட் முக்கியமான விஷயம் மாற்றின சொல்ல மாதிரி பாருங்க, இதோ இந்த தலைவன் தான் மழை காலத்தில் ரொம்ப யூஸ் ஆகும் ஷேர் அடிக்கும் போது. அண்ட் அண்டர்குலோ லைட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆங்கிள் எப்படி இருக்குன்றதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். போய் மூணு வண்டி துடைப்போம். எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. லைட்டாக வச்சும் பார்க்குற மாதிரி இருக்கும் நல்லா ரோட்டில் போகும்போது. ரொம்ப அழுக்காக இருந்தால் அசிங்கமாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் இந்த சைக்கிளை தூக்கி சைடில் போகணும். ஆக்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்பா வந்து தங்கச்சியும். இது வண்டி ரிவர்ஸில் வருது. சரி கேஸ், நம்ம அப்படியே கிளம்புவோம். ஆங்கிள் மட்டும் செட் பண்ணிக்கிறேன், நான் செட் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் செட் பண்ணேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள்லாம் செட் பண்ணியாச்சு. நம்ம வண்டி எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப வேண்டியது தான். கேட்டை மூடிட்டு வந்துடுறேன் நான். அந்த கார் எதுக்கு ரிவர்ஸ்லேயே போகுதுன்னு தெரியல, அதுக்கு அப்படி சுற்றிட்டு வந்துடலாம்.
100 கிலோ லைட் பாருங்கள் பக்காவாக இருக்கிறாப்புல. சரி நான் அப்படியே கிளம்புவோம். கேமராவில் வர சார்ஜே 70 தான் இருந்துச்சு. ரொம்ப நாளாச்சு வண்டி எடுத்து, செயின் லூப் எதுவுமே பண்ணல. சும்மா இப்போதைக்கு போயிட்டு வந்துடுவோம், வந்துட்டு பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆங்கிள் கரெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். வாய்ஸ் தெளிவாக இருக்கும் அது தெரியும். பட் ஸ்டில் ஆங்கிள் மட்டும் லைட்டாக கொஞ்சம் சொதப்பலாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா 150 போயிட்டு வந்ததுனால ஆங்கிள் மாற்றி வச்சுருந்தேன். ஏன்னா அது சின்ன வண்டி அண்ட் ஆங்கிளே வேறு, இதோட ஆங்கிள் வேறு இல்லை. இன்னொருத்தர் பார்த்து முன்னாடி காமிச்சு நம்ம பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் ஆங்கிள். நம்மளே ஒரு கையில் பிடிச்சிட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும். மேனேஜபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி போவோம். அவ்வளோ ஃபியூல் ஸ்டேஷன் போகணும். ஃபியூலை பண்ணிட்டு ரொம்பலாம் பண்ண போதில்லை, எப்பயும் போல் 200 ரூபாய்க்கு பண்ணிட்டேன்னா அது போட்டு ஓட்டிகிட்டு கிடக்கும் கொஞ்சம் நாளைக்கு. காற்று வேறு இருக்கான்னு தெரில, வண்டி லைட்டாக நெளிகிற மாதிரி இருக்குது. பார்த்துக்கலாம். நான் கேமராவில் செட்டிங்ஸ்லாம் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு. என்டி ஃபில்டர்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறேன்னா அதனால் அதெல்லாம் மாற்றினானா இல்லையான்னு கூட தெரில. அப்படியே ரெக்கார்டிங் வீடியோவில் வியூ தெரியுதுன்னொடனே அப்படியே போட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆவரேஜான ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன், ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகல. இப்போ உங்களுக்கு ஆடியோ டிஃப்ரென்ஸ் இன்னும் பயங்கரமாக இருக்கும் தெரியும். பட் ஸ்டில் இருட்டிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம வைசரும் பயங்கர மோசமான கண்டிஷனில் இருக்கும். ஸோ பெரிய பள்ளங்கள் அது இதுன்றதெல்லாம் சரியாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ லைட்டாக கொஞ்சம் விண்டு கேட்டாலும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன்லேயே வச்சு ஓட்டுறேன். மெயின் ரோட்லேயே போயிடலாங்க. எப்பயும் நம்ம சந்துக்குள்ளே பூந்து போவோம்ல, அந்த சந்துக்குள்ளெல்லாம் போகிறதில்ல. ஏன்னா அதுவே ஃபுல்லாக பள்ளம் தான். அதுக்கு கொஞ்சம் பள்ளம் மெயின் ரோட்லேயே போயிடலாம், சீக்கிரமாகவும் போயிடலாம். இன்றைக்கி சண்டேன்றதுனால எல்லா வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க போல். அவ்வளோ வண்டி மூமெண்ட்ஸ் இல்லை இங்கே. இல்லைன்னா அங்கே இங்கேன்னு ஸ்கூல் பசங்க அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, அட்டென்ஷன் கிராவராக இருக்குது. பார்க்குறாங்க ரோட்டில் போகிறவங்களாம் லைட்டாக. பாருங்க எப்படி பாருங்க. நம்ம வண்டிக்குன்னே ஒரு தனி மரியாதை கைஸ். இந்த வண்டின்னு இல்லை, 150 எடுத்த போல இருந்து அது மரியாதைன்னு சொல்லாமா இல்லை திட்டு வாங்குறதுனாலேயும் தெரியாது. என்னையோட என் வண்டியே தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இருந்தது அப்போவே. ரோடெல்லாம் இங்கே இன்னும் அந்த மெட்ரோ ஒர்க்ஸ் மேலே போயிட்டு பாருங்க, பிரிட்ஜு எல்லாம் நல்லா ஒர்க்லாம் நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் அந்த கீழே இருக்க ரோடுங்க அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் மோசமாக தான் இருக்கும். அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கஷ்டப்பட்டது தான் ஃப்யூச்சரில் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கல, தப்பு இல்லை. அதே மாதிரி மெயின் ரோடும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ சைடில் ஃபுல்லாக மண்ணில் இறங்கி ஆஃப் ரோடிங்கில் தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை மூடிட்டாங்களா? இது ஆமாம், இன்னும் ஆஃப் ரோடிங் தான். இந்த தூசி பறக்கிறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு. வரும் ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான். இப்போ ஏறினதுமே பெட்ரோல் பங்க் வந்துடும், அப்படியே போட்டுடலாம். இதுதான் தற்போதைய நிலைமை ஆஃப் நம்ம மஞ்சப்பாக்கம் பைபாஸ் போகிற வழி. அம்மாடி, எங்கள் வீட்டிலேருந்து அசிஷ் நகர்லேருந்து வெளியே வர்றது
யோப்பா ரொம்ப லாங்காக வந்து திருப்பது நல்லது. ஏன்னா திடீர்னு ஒரு பைக்காரன் வந்து குறுக்கால வந்துடுவாங்க, சொல்ல முடியாது கைஸ். அந்தளவுக்கு கொஞ்சம் மோசமான இடம் தான். பைபாஸ் வந்துட்டு பாருங்க, இன்னும் அந்த வழி இருக்கு போல், வண்டிங்கள்லாம் வருது, என்ன கதைன்னு தெரில. சரி கைஸ், இப்போ இங்கே ஃபியூலை பண்ணிட்டு அப்படியே போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம், பின்னாடி டம்மியாக இருந்த 2 இண்டிகேட்டரையும் கலட்டி போட்டேன். நான் 200 போடுறேண்ணா. ஸ்கேனர் காமிச்சிருக்கோண்ணா. ஸ்கேனர் ஸ்கேனர் எங்கடாங்க? அதான் உள்ள இருக்கு. ஏன்டா உள்ள இருக்கு? அவன் இங்க இருந்து வச்சிருந்தான். இந்த இதுல ஸ்கேன் அப்படி வந்துரும். ஆ நான் போயிட்டுண்ணா. ஓகே. ஆ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூலப் பண்ணியாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பரவாயில்ல, நான் கூட ரொம்ப வலிச்சு எடுத்துருப்பேன்னு நினச்சேன். 2 பாயிண்ட் உடனே காட்டுதுன்னா அப்போ இருந்திருக்கு பெட்ரோல். நான் தான் ரொம்ப பதறிட்டு வந்திருக்கேன் போல், பெட்ரோல் இல்லைன்னு. ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். பிரேக் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. இது பாருங்க, பிரேக் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாப்புல. பிரேக் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் பறக்கலாம் கைஸ். நம்ம 150ல இதோட பிரேக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதுக்குன்னு ரொம்ப மோசமான இல்லை, மேனேஜ் பண்ணிக்கிற அளவு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம மூலக்கடை பிரிட்ஜ் மேலே இருக்கும். இது பாருங்க, கீழே பாருங்க, இந்த இடம் எப்பவுமே ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் கீழெல்லாம். நம்ம ஃபயர் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே கொஞ்சம் தூரத்தில் வந்துடும்.
இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அப்பப்போ ஒரு ஜேர்னியை வீடியோ மாதிரி எடுத்து போடணும்ல. என்ன இருந்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். 10 கிலோமீட்டர் கூட வராது தான் சொல்கிறேன். அடப்பாவி, செருப்பு எடுக்கிறதுக்காக நடுவில் வந்து நின்ட்டான். நான் கூட ரோடை கிராஸ் பண்ணுறான்னு நினச்சேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு மூமெண்ட்ஸ் இருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெட்டேரி கிட்ட வந்துட்டோம். ரெட்டேரி குளத்தூர். இந்த வீடு தான் சைட்லேருந்து பட்டணம் உள்ளே வந்துடுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து போனோம். அந்த 150ல் சஸ்பென்ஷன் நல்லா இருந்து ஓட்டிட்டு இப்போ இதில் சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருந்தோடனே ஒரு மாதிரி இருக்குது ஓட்டுறதுக்கு. டங்குன்னு அடி வாங்குற மாதிரி இருக்குது. கம்ப்யூட்டருக்கும் இதுக்கும் அது வித்தியாசம் போல். இந்த யூட்டர்ன் கிட்ட எப்போயுமே வந்து கூட்டமாக தான் கைஸ் இருக்கும். ஏன்னா நம்ம திருப்புற இடத்துனால இல்லை, ஆப்போசிட்லேருந்து வரவங்க திருப்புறதுனால. இப்போ நம்மளுமே பட்டன் லெஃப்ட்டு போகணும். அவ்வளோதான். இந்த லெஃப்ட்டு உள்ளே போயிட்டா என்ன அதுக்குள்ளே பெட்ரோல் பட்டுன்னு பிளிங்காக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் தலைவனை நம்பவே கூடாது. திடீர்னு 2 பாயிண்ட் காமிச்சு ஆசையை காமிச்சான். இப்போ திடீர்னு பார்த்தா பிளிங்காக வரான். இப்போ 1 பாயிண்ட் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. மேபி அந்த பெண்டு போட்டு கட்டடிச்சு ஓட்டுறதுனால அப்படி மாறுதா என்னன்னு தெரியல. சரி, இப்போ நம்ம போய் பார்த்துட்டு பேசிட்டு ஏதாவது கடைக்கு போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு வருவோம். நம்ம பழைய வீடு இங்கே தான் இருக்குது. அவ்வளோதான், நெருங்கி வந்துட்டோம் கைஸ். இந்த ஆப்பிள் சிம்பிள் போட்டிருக்கு பாருங்க முன்னாடி, அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் தான் நம்ம பையன் வீடு. இப்போ நான் மீட் பண்ணிட்டு பேசுவோம். சரி, அவன்கிட்ட பேசிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இதை பாருங்க, ரோட்டில் என்ன இப்படி தான் இருக்கும் வியூ. இண்டிகேட்டர் வந்து கியர் போட்டால் கட் ஆகிடும். ஸோ அதனால் இதான் வியூ பாருங்கள். அண்டர் க்ளோ பாருங்கள், அப்புறம் முன்னாடி எல்இடி பாருங்கள், பக்காவாக இருக்கிறாப்புல.
இதோ பாருங்க பக்காவாக இருக்கிறாப்புல. அவன் வரணும் இப்போ வெளியே. சரி வரட்டும். இந்த பையன் வந்துட்டான் கைஸ், உள்ளேருந்து வந்துட்டுருக்கான். நான் அப்படியே போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். ஓகே போலாமா? ரைட்டா நேரவா? ஏமாடி லெஃப்டா? நாங்கள் எதிர்பார்த்து போன சில ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு, சில ஸ்நாக்ஸ் கிடைக்கவில்லை. அதனால் ஆர்டர் போட போகிறோம். நீங்கள் போங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு 5 o'clock ஆகுது, 4:40 கிட்ட ஆகுது. அவன் இப்போ ஒரு வேலை விஷயமா கிளம்புறான். ஸோ அதான் நம்மளும் கிளம்புறோம். அவன் உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ நம்ம அதுக்குள்ளே கிளம்பிட்டோன்னா அவனுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதான் நம்ம கிளம்புறோம். வண்டி வார்ம் போட்டோம். வார்ம் போனதை அப்படியே கிளம்புவோம். லைட்டாக மழை பெஞ்சிருக்கு போல், வண்டி ஃபுல்லாக புள்ளியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அப்படியே போகிறதில்ல அப்படியே பார்ப்போம். எதுக்கும் வீடியோ வரைக்கும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. சும்மா வந்தோம், பார்த்தோம், நைட் டின்னர் வெளியே போய் சாப்பிட்டோம், சுற்றினோம், அவ்வளோதான். இது வார்ம் அப் ஆகட்டும். பாருங்கள் ரோட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை பெருசாக. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:45 கிட்ட ஆகுது. அவனுக்கு ஏதோ 5 o'clock இங்கே கிளம்பி வெளியே போகிறான் போல். சரி அதான் நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கிளம்பியாச்சு. இன்னொரு பிளான் இருக்குது நம்மளுக்கு விடிஞ்சக்கப்புறம். அவன் வந்து நம்மளுக்கு வீட்டில் பிரியாணி வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அது வந்து ஆஃப்டர் 12 o'clock இந்த ஆஃப்டர்நூன் நடக்கிற பிளான்னு. அப்போ நான் திருப்பி இன்னொரு வீடியோ எடுப்பேன். அதை வந்து நீங்கள் அடுத்த வீடியோவை பார்ப்பீங்க. இப்போதைக்கு அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறதோட எண்ட் ஆகிடும். சரிவா, அப்படியே பொறுமையாக போவோம். கிட்டத்தட்ட ஏர்லி மார்னிங்னு சொல்லலாம். இந்த டைமில் நம்ம போகிறதுனால பெருசாக ஒன்றும் வண்டிகள் இருக்காது. நான் அப்படியே பொறுமையாக ஓரமாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன இந்த டைமில் வந்து நாய்ங்க தொல்லை இருக்கும். திடீர்னு சந்துக்குள்ளே இந்த நாய்ங்க ஓடி வரும். அது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கணும். மற்றபடி பிரச்சனை இல்லை. நம்ம வண்டியில் போதுன்ற அளவுக்கு ஃபியூல் இருக்குது. உங்களுக்கு வியூ கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஆனால் இந்த ரோட்டில் எப்போயும் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த லாரி பஸ்ஸுங்கெல்லாம் போகிற ரோடுன்ற ஹைவேன்றனால மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். யூடர்ன்ஸ்லாம் இங்கே வந்து மாற்றிட்டாங்க. யூடர்ன் பாயிண்ட்லாம் அந்த ஜங்ஷன்லேயே ஃபஸ்ட் யூடர்ன் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த சைடுக்கு வந்து ஒரு 100 meters தள்ளியும் அப்படியே ஆப்போசிட்டில் போனீங்கன்னா அந்த சைடு ஒரு 100 meters ஊற்றி வச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே சிக்னலில் வந்து ரொம்ப சிக்னல் மதிக்காமல் இல்லை அங்கிட்ட இங்கிட்ட உள்ளே பூந்து வர்றதை பார்த்துட்டு ஃபுல்லாகவே சிக்னலை வந்து பேரிக் அடைச்சி பிளாக் பண்ணிட்டாங்க. ஒன்லி ஸ்ட்ரைட்டாக மட்டும் தான் போகிற மாதிரி. அப்படி இன்கேஸ் யூடர்ன் போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து அந்த பேரிகேடை தாண்டி 100 meters வந்து யூடர்னுக்குன்னு பர்டிகுலராக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே திருப்புற மாதிரி வச்சுருக்காங்க. இட்ஸ் எ வெரி நீட் சிஸ்டம். ஏன்னா யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அழகாக வந்து யூடர்ன் போட்டமாக போயிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன இதில் ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வர்றவங்க அப்படியே டுவர்ட்ஸ் ரைட்டு வந்து திடீர்னு உள்ளே பூந்துடுறாங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ராபேக்காக தெரியுது. இதுக்குன்னு ப்ராப்பராக யாரும் வந்து லேன் மேனர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது இல்லை. இப்போ ரைட்டில் யூட்டன் போடாமல் போகிற தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன், எதுக்கு லெஃப்ட்டில் வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். என்ன பண்ண முடியும், சில பேர் மேப் யூஸ் பண்ணிட்டு வராங்க, மேப்பில் சரி அப்டேட் ஆகிருக்காது.
அதனால திடீர்னு வந்து யூட்டர்ன் போடுற மாதிரி இருக்கும். மேனேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் இது வந்து ஒரு ஹைவே மாதிரின்றதுனால கொஞ்சம் ரிஸ்க்கு ஜாஸ்தி. அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். மற்றபடி ப்ராப்பராக போகிறவங்க இருக்காங்க தாங்க. கரெக்டான ஸ்பீடில் கரெக்டான லேன் டிசிப்ளினோட ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இல்லை. இந்த பிரிட்ஜு தான் கைஸ் ரொம்ப ஒஸ்டான பிரிட்ஜு. தூக்கி போடும் நல்லாவே. இதான் இந்த ரெட்டேரி பிரிட்ஜு. இதை பாருங்கள் எப்படி தூக்கி போடுது பாருங்கள். இப்படி தான் தூக்கி போடும். அம்மாடி, இதான் லாஸ்ட் ஒன்றுன்றால் ரொம்ப ஹைட்டாக தூக்கி போடும். ஆனால் அந்த லாஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஒரு இது மாதிரி இருக்குது, ஷார்ட்கட் மாதிரி இருக்குது. லெஃப்ட் சைடில் ஓரமாக போயிட்டுனா தூக்கி போடாது. மெரிடியன் ஹாஸ்பிட்டல், பிரசாந்த் ஃபர்டிலிட்டி. இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி தான் கைஸ். ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க, வரமெல்லாம் இல்லை. கிளைமேட் பக்காவாக இருக்குது. ரொம்ப சில்லுன்னும் இல்லாமல் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. மீடியன் மாதிரி பக்காவாக இருக்கிறாப்புல கிளைமேட்டு. மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சூப்பராகிடும் நம்ம ஏரியா. செம்மையாகிடும் நம்ம ஏரியாலாம் ஃபுல்லாக மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா. இதை பாருங்கள், நடு ரோட்டில் அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு கீழே வந்து ஸ்ட்ரீட் லைட்டு கனெக்ஷன் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில. இந்த இடமும் கொஞ்சம் கோளாறான இடம் தான், தூக்கி போடும். அம்மாடி, இந்த இடமும் கொஞ்சம் டேஞ்சரஸான ஜங்ஷன் தான். என்ன தான் ஸ்பீடு பிரேக்கர் போட்டாலும் திடீர்னு சில பேர் ஜம்ப் அடித்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டைமில் வந்து எல்லோரும் அனுபவத்தில் ஓட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கணும். நம்ம சின்ன ரவுண்டானா கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து லெஃப்ட்டு போனால் வடவரம் பக்கம், ரைட்டு போனால் மாதவரம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம். இங்கே தான் புதுசாக ஜெயச்சந்திரன் வந்திருக்கு. கூட்டம் ஓரளவுக்கு நல்லா தான் வருது போல் இங்கே. ஆனால் எப்படின்னு தெரியல. பக்கத்தில் இந்த இடமும் வாங்கி போட்டாங்க ஃபுல்லாக பார்க்கிங்க்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க போல், தெரில. நம்ம ஏரியா ஆனால் பயங்கரமாக டெவலப் ஆக போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. எப்போ இந்த மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் மாதிரி வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்களோ அப்போயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏரியா வந்து எங்கேயோ போகுதுன்னு. இப்போ நம்ம யூட்டன் போட்டு இந்த மண்ணுக்குள்ளே பூந்து போனோம். அவ்வளோதான். இப்போ நம்ம மறுபடியும் நம்ம போகும்போது போன ஆஃப் ரோடிங் தான். அதே ஆஃப் ரோடு பேட்சில் டம்மால் டிம்மியில் இறங்கி குதிச்சு அப்படி போனோம்.
இப்போ வீட்டில் போய் எழுப்புறது தான் கைஸ் பெரிய டாஸ்க்கு. எப்படியோ திட்டு வாங்கணும் இப்போது. ஏன் வந்தால் விடிஞ்சக்கப்புறம் வான்னு கேட்பாங்க. இல்லைனா நைட்டே வர வேண்டியது தானே கேட்பாங்க. என்ன பண்ணுறது, அவனுக்கு இப்போ சடன் பிளான் ஒன்று வந்துருச்சு. அதனால் அவன் கிளம்புறான். அவனை வச்சு டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல. ஆமாடி, அவ்வளோதான். இப்போதைக்கு மெயின் ஆஃப் ரோட் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து மைல்டு ஆஃப் ரோடு வரும். ஏன்னா ஃபுல்லாக பேட்சி ரோட்ஸ். இந்த வருங்க. இந்த மாதிரி ஸ்பீட்லேயே ஓடினா நம்ம வண்டி தாறுமாற மைலேஜ் கொடுப்பாப்புல. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆமாடி. நான் வேறு கேமரா நேற்று எடுத்துகிட்டு போனதுலேருந்து சார்ஜ் போடவே இல்லை. அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்ல, சார்ஜ் இன்னும் நிற்கிது. இங்கெல்லாம் மாடுங்க நிறையா இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து ஸ்லோ ஸ்பீடில் போகிறது நல்லது. இதுக்கு மேலே தான் கைஸ் நாய்களோட கோட்டை. நம்ம பார்த்து ஸ்லோவாக போகணும். ஏதாவது ஒரு நாயை நம்ம சீண்டிட்டோம், சோழி முடிஞ்சு, கேம் ஓவர்ன்ற மாதிரி கான்செப்ட் தான். போட்டு தாக்கிடும் நம்மளை. இந்நேரத்துக்கே வயசானவங்களாம் வெளியே கிளம்பிட்டாங்க. பாருங்க எப்படி வந்து கட் அடிச்சுட்டு போகிறாரு பாருங்க அவருங்க. நம்ம ஏரியா ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான் கைஸ். ஏய் என்ன பார்த்தீங்களா எப்படி ஃபைலுங்க ரெடியாக வராங்கன்னு? இந்த ஏரியா தான் நானுன்னே தெரியாமல் என்னையவே துரத்துதுங்க. அதான் சொன்னேன், இந்த டைமில் வந்தால் நாய்ங்களுக்கு வந்து யாருன்னு தெரியாது. ஆனால் இது பகல் நேரத்தில் வந்திருந்தேன், இல்லை நைட்டு 10 மணி வந்து வச்சுக்கோங்களேன், நாய்ங்கெல்லாம் பெருசாக தொல்லையே பண்ணாது. அதுங்களுக்கு என்ன தெரிய போகுது நான் தான்ட்டு. இந்த ரோட்டில் நான் அடிக்கடி போயிட்டு வரேன். அந்த மோப்போன்றது பிடிக்கிற வரைக்கும் யாரோ தானே நான். அந்த ஸ்மெல் சென்ட்டு தெரிஞ்சிருச்சுன்னா விட்ருங்க. அந்த மாதிரி தான். இப்போ நான் என்னென்னு கேட்டவொடனே ஒரு நாய் நின்றுச்சு. இப்போ நம்ம பேனிக் ஆகி ஒன்று பிரேக் அடிச்சிருந்தாலோ இல்லை முறுக்கியிருந்தாலோ இப்போ வரைக்கும் கூடவே ஜாலியாக அதுங்க ஓடி வந்திருக்கும், டைம் பாஸ் மாதிரி. ஆனால் அதுங்களுக்கு டைம் பாஸ், நம்மளுக்கு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி ஆகிட்டுருக்கும். அதுங்களை நம்ம தொல்லை பண்ணலன்னா அதுங்க தொல்லை பண்ணாது. மேக்ஸ் டு மேக்ஸ். அப்படியே சில நாய்ங்க இருக்கும், வாடா பார்த்துக்கலாம், வாடா நீ எவனாக இருந்தால் எனக்கு என்னடான்னு. அதெல்லாம் வந்து டப்புன்னு தள்ளி விட்டு ஓடி போய்ட்டு வரணும். அது மாதிரி படுத்துருக்குங்கன்னா அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போயிட்டே இருக்கணும். எவ்வளோ நாய்ங்க பாருங்க, ஏரியாவுக்கு செக்யூரிட்டி மாதிரி. யாரும் அடையாளம் தெரியாத வந்தானுங்கன்னா அவ்வளோதான், ஃபைலுங்க காலி. பைக்லலாம் வந்தால், காரில் வந்தால் அதுங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்க ஃபுல்லாக மாடுங்க. கொஞ்சம் நவந்துக்கோ.
ஐயோ சாணி. சாணியில் ஏற்றியாச்சு. ஃபோன் வச்சு கூப்பிடணும். இதுங்க பாருங்கள் சாணியில் படுத்துருக்கு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.